தஷ்வந்த் அவங்க அம்மா 2 கொலை தஷ்வந்த் பண்ணது. ஏன்னா ஒரு குழந்தை ஒன்று, அவங்க அம்மா 2 கொலை. ஒரு கஸ்டடியில் எஸ்கேப். மொத்தம் 3 அஃபென்ஸ் அவர் மேலே இருந்தது. இந்தியாவின் உச்சபட்ச தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அனைவருக்கும் வணக்கம். சிறுமி ஆசினி பாப்பாவோட கொலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கற்பழித்து கொலை செய்யப்பட்ட 4 வயது சிறுமி. தொடர்ந்து அது ஒரு அப்டேட்டை நான் பேசிகிட்டே இருந்தேன். அதில் குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்த் அவர்கள் லோயர் கோர்ட், அதாவது செங்கல்பட்டு ட்ரையல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஹைகோர்ட் அப்பீலில் அந்த மரண தண்டனை சேம் ஆச்சு. சரி, முதல்ல கேஸ் ஹிஸ்ட்ரி என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு 4 வயசு குழந்தை விளையாண்டுட்டு இருக்க பிள்ளைய தஷ்வந்த் அவர்கள் தூக்கிட்டு போய் கற்பழித்து கொலை செய்து கொண்டாந்து மதுரவாயில் பைபாஸ் இருக்குல்ல, நம்ம டோல்கேட்டு பைபாஸ், மெட்ராஸ்லேருந்து வெளில ஒரு அவுட்டர் பைபாஸ், அதை சுற்றி உள்ள காட்டில் கொண்டு வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு தான் வழக்கு ட்ரையல் கோர்ட் நடந்துச்சு. ட்ரையலில் வெளியில் வந்த அவர், இப்போ பெயிலில் வந்தவர் அவங்க அம்மாவையும் கொலை செய்கிறாரு. அவங்க அம்மா கொலை செஞ்சதில் அவங்க அப்பாவெல்லாம் சாட்சி, அவங்க அப்பாவெல்லாம் ஹாஸ்டேல் ஆகிறார். அப்படிலாம் இல்லை, எங்கள் பையன் கொலை செய்யலை அப்படின்னு சொல்லி பிறட் சாட்சி ஆகிறார். வழக்கு விடுதலை செய்யப்படுகிறது. ஏன்னா சாட்சிகள் ரொம்ப முக்கியம் இல்லை நீதிமன்றத்துக்கு. அப்புறம் இந்த ஆசினி பாப்பாவோட வழக்கு ஸ்டடி ஆகுது. செங்கல்பட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. இதில் தஷ்வந்த் ஒரு முறை ஜெயில் எஸ்கேப், அதாவது கஸ்டடியிலேருந்து எஸ்கேப் ஒரு முறை. இது கையில் உள்ள விலங்கோட அதை பாம்பேயில் போய் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது, வெல்டிங் டயத்தை வச்சு வெட்டணும். அது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஜெயில் ஹேண்ட்கப் வெட்டுறது, அதுலேயும் ஒரு வழக்கு. எல்லாத்துலேயும் விட்னஸ் இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்யப்படுகிறார். ஆனால் செங்கல்பட்டு நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை விதித்தது. அதில் எதிர்த்து தஷ்வந்தோடைய தரப்பில் பாருங்கள், அவங்க அப்பா தான் அந்த அப்பலெட்டை அவங்க அப்பா வர்றாரு உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றத்தில் இவங்க கிரவுண்ட்ஸை எல்லாம் வச்சாங்க. பட் உயர்நீதிமன்றம் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. இவருக்கான மரண தண்டனையை உறுதி செய்தது. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன ஆகி போச்சுன்னா, 2 விஷயம் பேக் ஃபயர் ஆகுது. அது தஷ்வந்துக்கு ஃபேவராக இருந்துச்சு. முதல் விஷயம், செமன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதாவது டிஎன்ஏ டெஸ்ட். அது அஃபென்ஸ் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்கணும். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 4 மாதம் கழித்தே காவல்துறை எடுத்துறாரு. காவல்துறையோட மெத்தனை போக்குறால தான் அந்த வழக்கு நிற்காமல் போச்சு. அது தஷ்வந்துக்கு சாதகமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கட்டப்பை, இதான் கட்டப்பை, கடைகளில் கொடுக்கறது. இதுக்குள்ளே வச்சு தான் அவர் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறார். அப்போ பார்த்துங்க எவ்வளோ சின்ன குழந்தைன்னு. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜில் இது இருந்துச்சு, இந்த மாண்டேஜ். அப்போ கட்டப்பையில் எடுத்துகிட்டு போனது உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை தான் இருந்ததுன்னு என்ன ப்ரூஃப்? அது யார் பார்த்தா? அதுக்கு என்ன ஆதாரம் சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பதிலே இல்லை. கட்டப்பை எடுத்துகிட்டு ஒரு துணி கூட ஹேங் பண்ண போயிருப்பார். நீங்கள் எப்படி அதை குழந்தைய தான் உள்ளே வச்சுருந்தாருன்னு எப்படி சொன்னீங்க? குழந்தை வீட்டிலே கொலை செய்யப்பட்டு எடுத்துகிட்டு போய் எரிக்கப்பட்டதா, இல்லை அங்கேயே கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதா? குழந்தை காணாம போய் 4 hours கழிச்சு எப்படி தேர்ந்தீங்க? இப்படின்ற 3 பாயிண்ட்டை சுப்ரீம் கோர்ட் எடுத்து வச்சுது. நான் சட்டத்தை தான் பேசுகிறேன். ஜுடிஷியலை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் அடிக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. அது வேறு மாதிரிலாம் பிரச்சனை ஆகுது. நான் என்ன நடந்ததோ அப்படியே சொல்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக அவர் விடுதலை ஆகிறார். விடுதலை ஆகும் போது இப்போதைக்கு ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். தஷ்வந்த் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை செய்யப்பட்டதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டார். மறுபடியும் தூசி தட்டப்படுகிறது தஷ்வந்த் வழக்கு. தமிழ்நாடு அரசு ரிப்ளை என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் அவரை தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான மெட்டீரியல்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம், கண்டிப்பாக அந்த வழக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தி உள்ளது. ஸோ மறுபடியும் இவ்வளோ நாள் கழித்து மறுபடியும் தஷ்வந்த் வழக்கு தூசி தட்டப்படுகிறது. ஏன்னா தஷ்வந்த் அவங்க அம்மா 2 கொலை தஷ்வந்த் பண்ணது. ஏன்னா ஒரு குழந்தை ஒன்று, அவங்க அம்மா 2 கொலை. ஒரு கஸ்டடியில் எஸ்கேப். மொத்தம் 3 அஃபென்ஸ் அவர் மேலே இருந்தது. இந்தியாவின் உச்சபட்ச தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை தான். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதை தடுக்கும் ஒரே தண்டனை, அதை எடுக்கும் ஒரே தண்டனை மரண தண்டனை. அதுதான் தஷ்வந்த் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த வழக்கு மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. மறுபடியும் எனியா தர்மம் மேலானது, நீதி மேலானது, சட்டம் மேலானது. சட்டம் என்ன சொல்கிறதோ அதுதான். இன்று வரை தஷ்வந்த் விடுதலை நிரபராதியே. இப்போ இந்த சிமிலர் வழக்குகள்
இப்போ பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 27 வருஷம் கழித்து உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. டாக்டர் பிரகாஷ், இது காட்டுப்பள்ளி தெரியுங்களா உங்களுக்கு? அங்கே வந்து பெண்களை ஆபாச படம் எடுத்தது போனது வந்ததுன்னு அவர் மேலே உள்ள சார்ஜ். அவர் ஒரு 30 வருஷம் கழித்து விடுதலை செய்யப்பட்டார். ஜான் டேவிட் விடுதலை செய்யப்பட்டார். இந்த அப்பீலில் மறுபடியும் உள்ளே இருக்கார். இப்படி சிமிலர் வழக்குகள், இது ஒரு ஒத்த வழக்குகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டால். ஏன்னா ஒரு கற்றிருந்த நீதிபதிகள் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படிங்கக்குள்ள அதுக்கு ஆதாரங்கள் நிறையா வேணும். கோர்ட்டுக்கு தேவை லாட் ஆஃப் எவிடன்ஸ் ஒன்லி. நீங்கள் எமோஷனலாக கண்ணெதிராக பார்த்து சார் இவங்க கொலை செஞ்சது அப்படிங்கிறதுனால தண்டனை கொடுத்துட முடியாது. ஏன்னா எவிடன்ஸ் என்ன இருக்குது? கோர்ட்டில் ஏறி சாட்சி சொல்லுவீங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை நடக்குது, 10 100 பேரை பார்க்குறோம். 100 பேர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்கிறோமா? எங்கேயாவது உழுந்து ஓடிடுறோம். ஏன்னா நம்ம பேர் எழுதிடுவாங்க சாட்சியில். சாட்சி வரமாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. போலீஸ் கெஞ்சி யாராவது சாட்சி சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஏன் பிரச்சனை? ஸோ இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அரிதான வழக்குகள் விடுதலையாக இருக்கிறது. இப்போ டெல்லி நிர்பயா வழக்கு பார்த்தீங்கன்னா புரூட்டலாக கன்ஃபார்ம் ஆகி ஜனாதிபதி மனு நிராகரிக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு தண்டனை குறைப்பில் ஒரு 10 வருஷம் இம்ப்ரெஸ்மெண்ட் உள்ளே இருந்தது போனதை கழிச்சு ஒரு 3 இயர்ஸ் போயிருந்தோட ஒரு 4 இயர்ஸ் இருந்து வெளியே வந்திருக்கலாம். என்னோட மனது அப்படி இருந்துச்சு. ஏன்னா முற்றிலுமாக அக்யூட்டல் அப்படிங்கிறது வந்து மனசு ஏற்றுக்கலை. தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நீங்கள் ஒழுங்காக வழக்கு நடத்துங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா கொலை வழக்கில் லோயர் கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தது. மதுரையில் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் விடுதலை ஆனார். காரணம் அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிபதி சொன்னார். என்ன எவிடன்ஸ் கொண்டு வந்து? இதெல்லாம் எவிடன்ஸா? குப்பை கூடத்தில் போகும், இல்லை எவிடன்ஸே கிடையாது, அக்யூட்டல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும் ஆதாரங்களை வைத்து தான் தண்டனை கொடுக்க முடியும். சாத்தாங்குளத்தில் ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்றால் ஆதாரங்களை சமர்ப்பித்தார்கள். பெயிலில் வெளியே விடலை யார் அந்த போலீஸ்காரவங்களை, அது ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அடுத்து அஜித்குமார் நம்ம திருபுவனம் வழக்கில் அந்த நடக்கும். நீங்கள் தண்டனைகள் வழங்க வேண்டும் என்றால் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை விரைந்து தாக்கல் செய்யுங்க. விரைந்து தாக்கல் செய்தால் தான் அந்த தண்டனைகளை நீதிமன்றத்தால் வழங்க முடியும். கோர்ட் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டு புலனாய்வு அதிகாரி கிடையாது. இங்கே கொண்டு வந்திருக்க ஆவணங்களை புலனாய்வு பண்ணுறது தான் முடியும். நீங்கள் விரைந்து செயல்படுங்கள். நன்றி. இப்போ இந்த சிமிலர் வழக்குகள், இப்போ பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 27 வருஷம் கழித்து உச்சநீதிமன்றம் விடுதலை செய்தது. டாக்டர் பிரகாஷ், இது காட்டுப்பள்ளி தெரியுங்களா உங்களுக்கு? அங்கே வந்து பெண்களை ஆபாச படம் எடுத்தது போனது வந்ததுன்னு அவர் மேலே உள்ள சார்ஜ். அவர் ஒரு 30 வருஷம் கழித்து விடுதலை செய்யப்பட்டார். ஜான் டேவிட் விடுதலை செய்யப்பட்டார். இந்த அப்பீலில் மறுபடியும் உள்ளே இருக்கார். இப்படி சிமிலர் வழக்குகள், இது ஒரு ஒத்த வழக்குகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டால். ஏன்னா ஒரு கற்றிருந்த நீதிபதிகள் ஒரு உயிரை எடுக்கணும் அப்படிங்கக்குள்ள அதுக்கு ஆதாரங்கள் நிறையா வேணும். கோர்ட்டுக்கு தேவை லாட் ஆஃப் எவிடன்ஸ் ஒன்லி. நீங்கள் எமோஷனலாக கண்ணெதிராக பார்த்து சார் இவங்க கொலை செஞ்சது அப்படிங்கிறதுனால தண்டனை கொடுத்துட முடியாது. ஏன்னா எவிடன்ஸ் என்ன இருக்குது? கோர்ட்டில் ஏறி சாட்சி சொல்லுவீங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை நடக்குது, 10 100 பேரை பார்க்குறோம். 100 பேர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்கிறோமா? எங்கேயாவது உழுந்து ஓடிடுறோம். ஏன்னா நம்ம பேர் எழுதிடுவாங்க சாட்சியில். சாட்சி வரமாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. போலீஸ் கெஞ்சி யாராவது சாட்சி சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஏன் பிரச்சனை? ஸோ இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அரிதான வழக்குகள் விடுதலையாக இருக்கிறது. இப்போ டெல்லி நிர்பயா வழக்கு பார்த்தீங்கன்னா புரூட்டலாக கன்ஃபார்ம் ஆகி ஜனாதிபதி மனு நிராகரிக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு தண்டனை குறைப்பில் ஒரு 10 வருஷம் இம்ப்ரெஸ்மெண்ட் உள்ளே இருந்தது போனதை கழிச்சு ஒரு 3 இயர்ஸ் போயிருந்தோட ஒரு 4 இயர்ஸ் இருந்து வெளியே வந்திருக்கலாம். என்னோட மனது அப்படி இருந்துச்சு. ஏன்னா முற்றிலுமாக அக்யூட்டல் அப்படிங்கிறது வந்து மனசு ஏற்றுக்கலை. தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நீங்கள் ஒழுங்காக வழக்கு நடத்துங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா கொலை வழக்கில் லோயர் கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தது. மதுரையில் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் விடுதலை ஆனார். காரணம் அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிபதி சொன்னார். என்ன எவிடன்ஸ் கொண்டு வந்து? இதெல்லாம் எவிடன்ஸா? குப்பை கூடத்தில் போகும், இல்லை எவிடன்ஸே கிடையாது, அக்யூட்டல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும் ஆதாரங்களை வைத்து தான் தண்டனை கொடுக்க முடியும். சாத்தாங்குளத்தில் ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்றால் ஆதாரங்களை சமர்ப்பித்தார்கள். பெயிலில் வெளியே விடலை யார் அந்த போலீஸ்காரங்க.